இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது போயிருந்தால் இலங்கை மற்றுமொரு கென்யாவாக மாறியிருக்கும். ஜனாதிபதி தெரிவிப்பு. பழைய நண்பர் மஹிந்தவை சந்தித்த சீனாவின் பிரதியமைச்சர். 3 வருட கடூழிய தண்டனை, சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஹிருணிகா பிரேமச்சந்திர. ஜேவிபி கட்சியினரை எமக்கு ஆயுதம் வழங்கினார்கள், சிவனேசுதுரை சந்திரகாந்தன் குற்றச்சாட்டு. ஜூலை முதல் பஸ் கட்டணம் குறைப்பு. வளர்ப்பு பிராணிகளுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்த வேண்டும், வைத்தியர் ஆலோசனை. இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள ஆரம்பிக்க உள்ள ஜப்பான். பொருளாதார பிரச்சினை காரணமாக கென்யா பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. அதனால் கொலைகளும் இடம்பெற்று வருகின்றன என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாடொன்றின் பொருளாதாரத்தை தயார்படுத்துவது மிகவும் அவசியமானது என்றும், நாட்டுக்குள் பொருளாதார நிலைமை ஏற்படுத்த தவறியிருந்தால் இலங்கையின் நிலைமையும் அவ்வாறுதான் இருந்திருக்கும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், காலநிலை மாற்றம் இன்று உலகளாவிய பிரச்சனையாக மாறியுள்ளது. மேலும் இது ஒரு பொருளாதார பிரச்சனையாகவும் உருவெடுத்துள்ளது. எனவே சுற்றுச்சூழலும் காலநிலை மாற்றமும் சகல துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. காலநிலை மாற்றத்தை எந்த ஒரு நாடும் தனியே எதிர்கொள்ள முடியாது. அதற்காக அனைத்து நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும். ஆனால் இந்த திட்டத்தை நாம் ஆரம்பித்தாலும் சில மேற்கு நாடுகள் அதிலிருந்து விலகி இருக்கின்றன. அன்று இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜோன்சன் கிளாஸ்கோ பிரகடனத்தை வெளியிட்டார். ஆனால் இன்று பிரித்தானிய அரசாங்கம் அதனை விட்டு வெளியேற முயல்வதை ஒரு சிறந்த உதாரணமாக சுட்டிக்காட்டலாம். எனினும் இந்த விடயத்தில் அமெரிக்காவின் முடிவை நவம்பரில் நடைபெறும் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும். இலங்கையின் கடன் பிரச்சனையை எம்மால் தீர்க்க முடியும் என நான் சுட்டிக்காட்டினேன். ஆனால் ஆப்பிரிக்காவில் குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை தற்போது முதல் படியை எடுத்துள்ளது. நாம் வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளோம். இப்போது பொருளாதார மாற்றுச் சட்டத்தை நிறைவேற்றி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அந்த செயல்முறையை செய்வது கடினம். எனவே அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய இலங்கை காலநிலை மாற்ற மாநாட்டில் முன்மொழிந்தது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள நிதி ஒதுக்கீடுகள் அவசியம். இதற்கு தேவையான பணம் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகள் சுமார் $100 பில்லியன் உக்ரைன் போரிலும் ஹாசா போரிலும் செலவு செய்துள்ளன. ரஷ்யா எவ்வளவு செலவழித்தது என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த பணத்தை ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் வழங்கினால் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இலங்கை தனது கடனை மறுசீரமைத்து முன்னோக்கி செல்கிறது. அதற்கு தேவையான ஆற்றலும் அறிவும் நம்மிடம் உள்ளது. அந்த பாதையில் நாம் தொடர வேண்டும். அதன் போது நாம் போட்டி மிக்க டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்திற்கு மாற வேண்டும். நமது சக்தியுடன் அந்த பயணத்தை நாம் மேற்கொள்வோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றிலிருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவிருப்பதாக ஹிருணிகாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். 2015 தமது டிஃபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கிலேயே இந்த தீர்ப்பு ஹிருணிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான 18 குற்றச்சாட்டுகளின் கீழ் ஹிருணிகா குற்றவாளி என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தெமட்டகுட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்றதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக போலீசார் கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் 8 பேர் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அதற்கமைய அவருக்கு 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி கட்சியினரை எமக்கு ஆயுதம் வழங்கினார்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசுதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த ஜேவிபியின் தலைவர் மட்டக்களப்பில் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்துவதாக தெரிவித்தமை தொடர்பாக ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியமைக்கு பதிலளிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சியின் தலைவர் அனுருகுமார திஸ்ஸநாயக்க அவர்களுக்கு தலை சரியில்லை. அவர்கள்தான் முதலில் எங்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள். பின்பு எங்களிடம் மக்களை சுடுவதற்கென ஆயுதம் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு ஆயுதம் கொடுக்கவில்லை. இவையெல்லாம் அந்த கட்சியில் வேறு ஒருவர் தலைவராக இருந்தபோது இடம்பெற்றது. மட்டக்களப்புக்கு வந்தால்
அனுர்குமாரவை ஒரு தலைவராக பொறுப்புடன் கதைக்க பழகச் சொல்லுங்கள். அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் அதனை தேடி பார்க்கட்டும். அவர் மக்களை நான் அச்சுறுத்துவதாக சொன்னால் மட்டக்களப்பில் அதிக வாக்குகளை பெற்றவர் நான். ஜனநாயகத்தை பற்றி கதைப்பவர்கள் பொறுப்பாக யோசித்து கதைக்க வேண்டும். நாட்டை தீக்குழிக்குள் தள்ளி பல்கலைக்கழக மாணவர்களை வன்முறைக்கு தூண்டும் ஒரு கட்சி, நாட்டை அழிக்கச் செய்த ஒரு கட்சி எமது மண்ணில் இவ்வாறு கதைப்பது வேதனைக்குரிய விடயம். அவர்கள்தான் ஒரு பிரபலியமான ஆயுத குழு. எமது கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆயுதம் வழங்கியவர்கள் அவர்களே. மீண்டும் எங்களிடம் ஆயுதம் கேட்டவர்கள் அவர்களே. இவ்வாறான ஆயுதங்களை தேடி பார்க்க வேண்டும் என நான் அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பஸ் கட்டணம் 5 வீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கிம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 2 ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதிய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 28 ரூபாவாக குறைக்கப்பட உள்ளது. எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்னும் சில நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு 20 தொடக்கம் 30 ரூபாயும், வழக்கமான வைடு டீசல் விலை லீட்டருக்கு 15 தொடக்கம் 20 ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருந்த தனது திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டவுடன் ஜப்பான் உடனடியாக மீள ஆரம்பிக்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுஹோசி ஹிடேகி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை அறிவித்துள்ளார். இருதரப்பு கடனளிப்பாளர்களுடன் கைச்சாத்திடப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளுக்காக தூதுவர் மிசுஹோசி ஹிடேகி இலங்கைக்கு பாராட்டுகளை கூறியுள்ளார். இந்த நிலையில் முன்னர் இடையில் நிறுத்தப்பட்ட தமது நிதியீட்டிலான திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அந்த திட்டங்களை ஜப்பான் உடனடியாக மீள ஆரம்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு ஜப்பான் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என்றும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் ஏற்கனவே இலகு தொடருந்து மற்றும் ஹட்டுநாயக்க விமான நிலைய விஸ்தரிப்பு போன்ற திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. எனினும் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை மாற்றம் மற்றும் வங்குரோத்து நிலையை இலங்கை அறிவித்தமையை அடுத்து அந்த திட்டங்கள் இடையில் நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வெங்டோங் இன்று பீஜிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார். மஹிந்த ராஜபக்சவை சீனாவின் பழைய நண்பர் என்று அழைத்த துணை அமைச்சர் 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தை நினைவு கூர்ந்தார். இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில் மிக சிறந்த பங்காளியாக இருப்பதாகவும் சீனாவின் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் துணை அமைச்சர் சன் வெங்டோங் தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பை கோரினார். அமைதியான சக வாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறைக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவின் பீஜிங்கிற்கு சென்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக நடந்த பல்வேறு வன்முறை சம்பவங்கள், கடைகள் எரிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 24 வயதான குறித்த சந்தேக நபர் உடவில் பகுதியில் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து கார், மோட்டார் சைக்கிள், தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு, வாள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவர் மூலம் பணம் பெற்று வன்முறையில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் நேற்று போலீசாரால் முற்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார். குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்த மேலும் 5 கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் வெளிநாடு ஒன்றைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் நோய் தொற்று பரவி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தொற்று நோய் மருத்துவமனையின் உயர் அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை ஆங்கில ஊடகம் ஒன்றுடன் தெரிவித்துள்ளார். இந்த நோயாளி இன்ஃபுளுவென்சா எனப்படும் சளிக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அவருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த PCR பரிசோதனையின் போது இன்ஃபுளுவென்சா தாக்கம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவருக்கு நடத்தப்பட்ட மேலதிக பரிசோதனைகளில் குறித்த நபர் AH1N1
எனப்படும் பறவை காய்ச்சல் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக குறித்த அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் பறவை காய்ச்சல் நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் பதிவாகியுள்ளமை குறித்து சுகாதார அமைச்சு அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை. பறவை காய்ச்சல் நோய் பொதுவாக பறவைகளுக்கு பரவி வரும் நிலையில் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களுக்கும் இந்த நோய் தொற்று தாக்கம் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வளர்ப்பு பிராணிகளுக்கு தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலமே நீர்விருப்பு நோயை கட்டுப்படுத்த முடியும் என கிளிநொச்சி மாவட்ட வைத்தியர் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சபைகள் பணிமனையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் நீர் வெறுப்பு நோய் என சந்தேகிக்கப்படும் குழந்தையொன்று காலமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த நோய் தொடர்பில் கூற கடமைப்பட்டுள்ளேன். நீர்வெறுப்பு நோயானது நாய், பூனை போன்ற பாலூட்டும் விலங்குகளால் எமக்கு தொற்றக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோயானது கடி மற்றும் கீரல் மூலம் கடுமையாக தொற்றும் ஆற்றலை கொண்டதாகும். நாங்கள் வளர்க்கும் பிராணிகளுக்கு தடுப்பூசிகளை ஏற்றுவதன் மூலம் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். இந்த நோய் வெறுப்பு நோய் தாக்கத்திற்குள்ளாகும் ஒருவர் மிக விரைவாக இறந்துவிடக்கூடும். ஆகையால் நாங்கள் கவனமாக இந்த விடயத்தை கையாள வேண்டியுள்ளது. இந்த நீர்வெறுப்பு நோயை தடுப்பதற்கு 3 விடயங்களை கையாளலாம். நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுத்தவுடன் முதல் 6 வாரத்திற்குள் முதலாவது ஊசியையும், 6வது மாதத்தில் 2வது ஊசியையும், அதனைத் தொடர்ந்து முதலாவது வருடத்தில் 3வது ஊசியையும் செலுத்துவதுடன் பின்னர் வருடம் தோறும் ஊசியை வழங்குவதனூடாக சில பிராணிகளிடமிருந்து பரவுவதை தடுக்கலாம். அவ்வாறு விலங்கினால் கடியுறுகின்ற போது கிளிநொச்சி மாவட்டத்தில் 6 வைத்தியசாலைகளில் ARV தடுப்பூசியினையும் ARS தடுப்பூசியினையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். பளை, தர்மபுரம், பூநகரி, முழங்காவில், அக்கராயன் மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலைகளிலும் ARV தடுப்பூசி வழங்கப்படுவதுடன் ARS என்கின்ற விசேட தடுப்பு மருந்தினை கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இதைவிட விலங்குகளுக்கான தடுப்பூசிகள் கால்நடை வைத்தியர் குழுவிற்கு மேலதிகமாக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவையின் கீழ் ஒரு குழுவினர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தையின் இறப்பின் மாதிரிகளை நேற்று 10 மணியளவில் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து கொழும்புக்கு அனுப்பியுள்ளோம். மாதிரி வந்த பின்னரே இது நீர்விருப்பு நோயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதுவரையான காலப்பகுதியில் நாங்கள் முற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். அந்த வீட்டுக்கு சென்று அவதானிப்புகளை மேற்கொண்டிருந்தோம். உறவினர்கள் மற்றும் கடியுற்றவர்களுக்கும் தடுப்பு மருந்துகளை ஏற்றியுள்ளோம். அத்துடன் அப்பிரதேசத்தில் உள்ள நாய்களுக்கு தடுப்பூசிகளை ஏற்றியுள்ளோம். ஏனைய பகுதிகளிலும் அடுத்த வாரம் இதனை செய்ய உள்ளோம். ஒரு கடியொன்று நிகழும் போது அடுத்த 10 நிமிடங்களிற்குள் பெராட்டின் அல்லது சவர்க்காரம் கொண்டு அந்த பகுதியை நன்றாக கழுவ வேண்டும். தொடர்ந்து நான் கூறிய அருகிலுள்ள ஏதாவது ஒரு வைத்தியசாலையில் ARV ஊசியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனைய தடுப்பூசிகள் ARV தடுப்பூசிக்கு இணையானது இல்லை. நாங்கள் தடுப்பூசியை பெற்றுவிட்டு ARV தடுப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பது தவறானதாகும். இந்த நோய்க்கு 4 ஊசிகளை 2 கைகளிலும் போட வேண்டும். கடிகாயம் பாரதூரமாக இருந்தால் மேலதிகமாக ARS ஊசியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்களின் உயிர்கள் பறிபோயுள்ளன. இந்நிலையில் குறித்த 2 நாடுகளும் வெளிநாடுகளில் இருந்து தமது நாட்டு ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக சம்பளம், பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது ராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அவ்வாறு சேர்க்கப்படும் நபர்களுக்கு வலுக்கட்டாயமாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.